ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ஜெப்ரானிக்னு கம்பெனியோட தான் பார்க்க போகிறோம். ஜெப்ரானிக் கம்பெனி எல்லாருக்கும் பரிச்சயமானது. நிறைய அக்சசரிஸு ஜெப்ரானிக்கில் வந்திருக்கு. அந்த பிராண்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நம்ம அன்பாக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ளூடூத்து, எஃப்எம்மு, ஆக்ஸ் கேபிள், கால் ஃபங்க்ஷனு, இதை பற்றி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா ஃபீச்சரை பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். கொரியர் வரதுக்கு முன்னாடி ஆன்டிக்ஸில் போட்டு கையில் வச்சு வாஷ் பண்ணிங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு காமிக்காக பண்ணலாம். லைட்டாக பிராண்ட் ஆன்டிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா கொரியர் எங்கெங்கே போய் எங்கெங்கே ஒர்க் தெரியாது நம்மளுக்கு. சேஃபாக இருக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் இருந்துச்சு, அதுக்காக சொல்லுவாங்க. பாக்ஸில் கீழே வச்சுருங்க. பாக்ஸ் கீழே வச்சு திரும்ப மட்டும் மெயின்டைன் பண்ணிங்க. ஏன்னா கவரில் இருக்கலாம், பாக்ஸில் இல்லாமல் விடலாம். சம்டைம் பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0, 5.2 யூஎஸ்பி, மைக்ரோ எஸ்டி கார்டு, எஃப்எம், ஆக்ஸு, கால் ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்னென்ன உங்களுக்கு இது. சரி, ஓகே. இது மேலே இப்போ கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஆடுக்காக கொடுத்துருக்காங்க. மேலே பாக்ஸ் ரியல் பாக்ஸ் தான். அன்பாக்ஸில் ஒரு மேட்டர் இல்லை. ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் தான் ஒன்று டக்குன்னு முடிச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு அடி தான் இருக்கும். சார்ஜிங் கேபிள் கொடுத்துருங்க. பாக்ஸ் ஆகும். பாக்ஸ் மேலே ஒன்றும் இல்லை. இதில் வெயிட் வந்து ஒரு கிலோ இல்லை 3/4 கிலோ வரும். அவ்வளோ இருக்குது. அது முன்னாடி நம்ம யூஎஸ்பி கேபிள் ஒர்க்கு தான். இது வந்து யூஸர் மேலே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சைடில் இருக்கும், அதனால சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, யூஎஸ்பி கேபிள் வந்து நல்லா ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இது இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது போட்டுடலாம். ஃபஸ்ட்டு உள்ள பார்த்து. ஏன்னா யூஎஸ்பி கேபிள் ஏகப்பட்ட யூஎஸ்பி கேபிள் நம்மகிட்ட இருக்கும். அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதுக்காக சொல்லலாம். செம்ம குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்குது. பலன்னு மார்பிள்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குது. வெயிட் நல்லா இருக்குது. ஒன்ஸ் போட்டிங்கன்னா மேபி உடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஸ்பீக்கரும், பேஸ் ஸ்பீக்கரும், பேட்டரி தான் இவ்வளோ வெயிட் பண்ணி. ஸோ இதை ஆன் பண்ணிட்டு இதில் ஃபீச்சரை பார்க்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனாக உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பீக்கரில் இந்த சைடு வந்து மேலே ஃபஸ்ட்டு பவர் ஆன் பட்டனு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா Zebronics for life. Bluetooth mount. பேஸ் நல்லா இருக்குது. ஆன் பண்ணும்போது வரும் சவுண்ட் இருக்குது. டிஸ்பிளேலாம் மேலே உள்ளே இருக்குது பாருங்கள். அதுங்களா அது டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து எஸ்டிகளில் ப்ளே ஆகுதா, ப்ளூடூத் ப்ளே ஆகுதா, ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் ஆகுதா, இல்லைனா வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்குறதுக்கு சின்ன டிஸ்பிளே இல்லை. இந்த ஸ்பீக்கரோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அடி தான் வருது. ஒரு கையில் வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ தான். ஓகே, பட் இருந்தாலும் ஒர்த்து தான்.